அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போதெல்லாம் பாதிக்கப்படும் மக்களுக்கு நேசக்கரம் நீட்டுவதற்கு பொறுப்பு வாய்ந்த ஊடகமான நியூஸ் ஃபர்ஸ்ட் என்றும் பின் நின்றதில்லை. கடும் மழை, புயல், வெள்ளம், காற்று, மண்சரிவு ஆகிய அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவதற்கு சக்தி சிரச ஜோன் கீல்ஸ் நிவாரண யாத்திரை பிரண்டிக்ஸுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டது. வெள்ளத்தினால் அதிகளவானோர் பாதிக்கப்பட்ட கொழும்பு மாவட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக புறப்பட்டு சென்ற நிவாரணக் குழுவினர் கொலன்னாவை, மீத்தோட்டமுள்ள முள்ளேரியா, அங்கடி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சென்றனர். நிவாரணப் பொருட்களை வழங்கியமைக்காக சக்தி சிரச ஊடக நிறுவனத்திற்கு நன்றி. வெள்ளத்தால் எமது பொருட்கள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டன. இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கியமைக்காக சக்தி சிரச ஊடக நிறுவனத்திற்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெள்ளத்தினால் சுமார் 40,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட கம்பஹா மாவட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு புறப்பட்ட எமது குழுவினர் கம்பஹா நகரசபை மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாமிற்கு முதலில் சென்றனர். இவ்வாறான செயற்பாட்டை முன்னெடுத்துள்ள சிரச நிறுவனத்திற்கும் நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். සියලු දෙනාටම ස්තුතියත් මේ වෙලාවේදී ප්‍රකාශ කරනවා. இந்த சமூக பணி திட்டத்துக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மண்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக அதிக அளவான மரணங்கள் பதிவாகிய கேகாடி மாவட்டத்தை இன்று மாலை மற்றும் ஒரு குழுவினர் சென்றடைந்தனர். மேலும் பலர் பாதிக்கப்பட்ட புத்தளம் மாவட்டத்திற்கும் நிவாரண குழுவினர் சென்றிருந்தனர். அவர்களுக்கான நிவாரணங்களை ஒரு குழுவினர் கையளித்தனர்.
මේ වගේ வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் சிறிச நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கையானது மிகவும் புண்ணியமான ஒரு நடவடிக்கையாகும். இதேவேளை வெள்ளத்தினால் வடமாகாணத்தில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள கிளிநொச்சி மாவட்டத்திலும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஐந்து நாட்களாக பெய்த கடும் மழை, வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக கொழும்பு, கம்பஹா, கேகாலை, புத்தளம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹாரிசன்ஸ் கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற சர்வமத பிரார்த்தனைகளின் பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக சக்தி சிரச ஜான் கீல்ஸ் நிவாரண யாத்திரை பிரெண்டிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து பயணத்தை ஆரம்பித்தது. නක්කත් භූතානම් පාපග්ඝා නිවාරණා පරිත්තසානුභාවේන හන්තු තේසං උපද්දවේ ඕම් සාන්දෙස්සාන්ති හේද ඔබ වහන්සේගේ වරප්‍රසාදය තුළ ඒ සහනය හැම කෙනෙකුට ලැබෙන පිළිවෙලට වැඩ කරන්නට ඔබ වහන්සේගේ සුද්ධාත්ම ආලෝකය දුන්න. බිස්මිල්ලාහිල් ලදී ලා යදුර් මා ඉස්මිහි ෂයිඋන් ෆිල් අර්ලි වලා ෆිස් සමා වහුව සමීඋල් අලීම්. I wish to first convey our condolences. அனர்த்தத்தில் சிக்கிய உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நாம் எமது அனுதாபத்தை முதலில் தெரிவிக்கின்றோம். 24 மணித்தியாலங்களுக்குள் நிவாரண பயணத்திற்காக மக்கள் வழங்கிய அதிகபட்ச ஒத்துழைப்பு தொடர்பில் நாம் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். கடந்த சில வருடங்களாக இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்களுக்குள்ள பொறுப்பு தொடர்பில் எமக்கு நீங்கள் எடுத்துக்காட்டினீர்கள். இவ்வாறான செயற்திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நாம் தற்போது சிறந்த ஒரு இடத்தில் இருக்கின்றோம். நாட்டில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டதும் அரசாங்கம் செய்யும் வரை தனியார் துறையினர் காத்திருக்காது நாம் ஆரம்பித்துள்ள இந்த செயற்திட்டத்துக்கு மக்களின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. எமக்கு கிடைக்கின்ற ஒத்துழைப்பு அதனை உறுதிப்படுத்துகின்றது. இந்த வேலை திட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்வதற்கு ஜோன் கீல்ஸ் நிறுவனமும் எம்முடன் கைகோர்த்துள்ளது. ஜோன் கீல்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் நேற்றிரவு முழுவதும் எம்முடன் இணைந்து இந்த பொருட்களை பொதியிட்டு தயார்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கினர். எமது நிறுவன தலைவர் சார்பில் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டனர். அதேபோன்று பிரெண்டிக்ஸ் நிறுவனத்தின் அஸ்ரப் உமா உள்ளிட்ட பணிப்பாளர் சபை மற்றும் ஊழியர்களும் இந்த நிவாரண யாத்திரைக்கு ஒத்துழைப்பை நல்கியுள்ளனர். We have been working together since 2014. 2014ஆம் ஆண்டு இயற்கை அனர்த்தம் ஒன்று ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் கருத்து தெரிவிக்க கிடைத்தமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துடன் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கும் நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் உதவி புரிந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். உண்மையில் இது மிகவும் பெருமதிமிக்க ஒரு விடயமாகும். සිරස ශක්ති ජෝන් කීල්ස් සහන යාත්‍රාව දැන් ආරම්භ වෙන ආකාරය ඔබ දකින්නේ.